வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எஸ்டிஆரோட பேக் டு பேக் ஃபிலிம்ஸை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா லிட்டில் சூப்பர் ஸ்டார் என்று ரசிகரால் அழைக்கப்படுவர் தாங்க நம்ம சிம்பு. இவர் நடிப்பில் கடைசியாக வெளிவந்த 10 தல திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அதைத் தொடர்ந்து இவர் ஓமை கடவுளே படத்தின் இயக்குனர் அஸ்வந்த் மாரிமுத்து இயக்கத்தில் புதிய படம் ஒன்றில் நடிக்கிறாருங்க. இந்த படத்தோட போஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. அஸ்வந்த் தற்போது இயக்கி வரும் டிராகன் படம் ரிலீஸ் ஆன பிறகு இந்த படத்தோட பணிகள்லாம் தொடங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேசிங் பெரியசுவாமி இயக்கத்தில் STR 48 என்ற படத்துல நடிச்சு வராருங்க. அதே மாதிரி கமலுடன் இணைந்து நடிச்ச தக்லைஃப் படப்பிடிப்பும் பார்த்தீங்கன்னா இப்போ முடிவடைஞ்சிருக்குங்க. ஸோ அந்த படத்தோட டப்பிங் வேலை தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் STR 49ங்கிற ஒரு சிறப்பு போஸ்டர் அந்த படக்குழுவினர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த STR 49 படத்தை பார்க்கிங் படத்தின் இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் தான் இயக்க உள்ளதாகவும் டான் பிக்சர்ஸ் நிறுவனம் தான் இந்த படத்தை தயாரிக்க இருக்கிறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. சிம்புவின் 49வது படமான இது ஒரு கிரைம் த்ரில்லர் கதையாக உருவாகி இருக்குது. இதற்காக வெளியிட்ட இந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா சிம்பு பார்த்தீங்கன்னா ஒரு ரத்தக்கரை இருக்கும் கத்தியை எடுத்து ஒரு இன்ஜினியரிங் புக்குக்குள்ளே மறைச்சு வச்சிருக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்குங்க. அதனால் சிம்பு இன்ஜினியரிங் கல்லூரி மாணவராக நடிக்கிறார் என்பது உறுதியாகி இருக்கிறது. ஸோ இந்த படத்தினுடைய மேலும் தகவலுக்கு நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். சினிமா சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலோட இணைந்திருங்கள் மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.